GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரைச் சேர்ந்தவர் முருகன். 45 வயதான இவர் கடந்த 2 ஆண்டுகளாக நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உதவியாளராக பணியாற்றி வந்தார். இவர் அங்கு வரும் போலீசாருக்கு பயணப்படிக்கான ரசீது ஒதுக்கி பணம் கொடுத்தல் உட்பட பல்வேறு வகையான எழுத்து பணிகளை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நீலகிரியில் பணிபுரியும் பெண் இன்ஸ்பெக்டர் ஒருவர் மற்றொரு மாவட்டத்திற்கு சென்று வந்த செலவு விவரங்களுக்கான தொகையை தருமாறு உதவியாளர் முருகனிடம் விண்ணப்பத்துடன் ரசீதுகளை கொடுத்துள்ளார். அந்த விண்ணப்பத்தில் பெண் இன்ஸ்பெக்டரின் பர்சனல் செல்போன் நம்பரும் இருந்துள்ளது. அப்போது அந்த செல்போன் நம்பரை குறித்து கொண்ட முருகன் பகல் மற்றும் இரவு நேரங்களில் இன்ஸ்பெக்டரின் வாட்ஸ்ஆப்பிற்கு குட் மார்னிங், குட் நைட் என தொடர்ச்சியாக மெசேஜ் அனுப்பி வந்துள்ளார். இதனிடையே புது நம்பராக இருந்ததால் இன்ஸ்பெக்டரும் எந்தவித பதிலும் கொடுக்காமல் விட்டுவிட்டார். இந்த சூழலில் முருகன் சில நாட்களுக்கு முன்பு பெண் இன்ஸ்பெக்டரின் வாட்ஸ்ஆப் நம்பருக்கு சில ஆபாச படங்கள் மற்றும் வீடியோக்களை அனுப்பியுள்ளார். ஒரு கட்டத்தில் இத்தகைய ஆபாச வீடியோக்களை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெண் இன்ஸ்பெக்டர் இது குறித்து ஊட்டி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து ஊட்டி ஊரக ரூரல் இன்ஸ்பெக்டர் கமலேஷ் தலைமையிலான போலீசார் இன்ஸ்பெக்டருக்கு ஆபாச வீடியோ அனுப்பிய செல்போன் நம்பரை கைப்பற்றி அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டனர். போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் இத்தகைய காமுக செயலில் ஈடுபட்டது நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பணிபுரியும் முருகன் தான் என்பது தெரிய வந்தது. இதை கேட்டு அதிர்ந்து போன காவல்துறையினர் இந்திய தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து முருகனை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். இதையடுத்து இன்ஸ்பெக்டருக்கு ஆபாச வீடியோ அனுப்பிய முருகன் இதுபோன்று வேறு யாரிடமாவது பாலியல் தொல்லையில் ஈடுபட்டிருக்கிறாரா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் துப்பு துலக்கினர். இதனீட்சியாக முருகனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.